வணக்கம். நாம் இப்போ காண இருப்பது மகர ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் 2025. மகர ராசி அன்பர்களே, ஏழரை சனியிலிருந்து பரிபூர்ணமாக விடுதலை பெற்று பெருமூச்சு விடும் காலம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மனதில் நிம்மதி, அமைதி, மனதில் தெளிவுக்கான காலம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வசந்த காற்று உங்கள் வாழ்வில் வீச தொடங்கிவிட்டது. இருப்பினும் ராசிக்கு 6ஆம் பாவகத்தில் குரு பயணம் செய்வது, சஞ்சாரம் செய்வது நல்லதல்ல. அது எதிரி பலம் பெறும் காலம், எதிரிகள் வலுப்பெறும் காலம் என்பதால் எதிரிகள் பக்கம் செல்லாமல் துஷ்டனை கண்டால் தூரம் விலகுவதே சாலச் சிறந்தது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தேக ஆரோக்கியத்தில் மிக கவனம், அடிவயிற்றில் மிக கவனம், முதுகு தண்டுவட பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்வது சாலச் சிறந்தது. அதே மாதிரி 8ஆம் பாவகத்திற்கு கேது சஞ்சாரம் செய்வது மர்ம உறுப்பு ஸ்தானத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை, தொந்தரவுகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. ஆகையால் மர்ம உறுப்பு ஸ்தானத்தை தூய்மையாக வைத்துக்கொள்வது ஆண் பெண் இரு பாலினத்திற்கும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று 6ஆம் பாவக குரு 10ஆம் பாவகத்தை பார்ப்பதால், தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலில் முன்னேற்றம், ஏற்றம், உயர்வு நிச்சயம் உண்டு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 2ஆம் பாவமான தனஸ்தானத்தை குரு பார்வை செய்வதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சொன்ன சொல் மாறாமல் நடப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். பெயர், புகழ், அந்தஸ்து ஏற்படும் காலம் இது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எதிரிகளை விட்டு தூரம் செல்வது நமக்கு நல்லது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். மகர ராசிக்காரர்கள் எதிரி தொந்தரவிலிருந்து விடுபட சக்கரத்தாழ்வார் வழிபாடு சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும். அதே போன்று பார்த்தசாரதி பெருமாளை வழிபடுவதும் உங்களுக்கு வாழ்வில் மாற்றத்தையும், ஏற்றத்தையும், அனுகூலத்தையும், அதிர்ஷ்டத்தையும் உருவாக்கி தரும் என்பதில் எந்த ஒரு ஐயளவு சந்தேகமும் இல்லை என்பதை கூறி வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் என்று கூறுகிறேன். வாழ்க வளமுடன்.